என்ன உங்களுக்கு சுகரா? இல்லையே. இப்போ ப்ரெஷர் தானே? உன் வாயில் ஓமக்குச்சியை போட்டு கொளுத்த ஹெல்த்துக்காண்டி நடக்கண்டா, போ அந்த பக்கம். ஓ அப்படியா? நொப்படித்தான். நீ என்ன இந்த பக்கம்? சும்மா தான். சும்மன்னா ஏதாவது சுமந்துக்கிட்டு வர வேண்டியதானே? என்னத்தை சுமக்க சொல்லுதிய? ஒன்று பழிய சும, இல்லாட்டி புகழ சும. நல்லா இருக்கு உங்க பேச்சு. தானடா இருக்கும் பேச்சாளன்டானா. என் வாயில நல்லா வந்துடும். என்னது வாந்தியா? ஐயோ உங்களை ஏன் பார்த்தேன்னு இருக்கு. அது உன் தலை எழுத்து, ஏன் பார்த்தேன்? எனக்கு ரொம்ப நாளா சந்தேகங்க, தலையெழுத்து எந்த மொழியில் எழுதியிருக்கோம்? அவன் அவன் மதர் டங்கில் எழுதியிருக்கும். தலையெழுத்து எப்படி வாசிக்கிறது? வாசிக்க முடியாதுடா, அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அனுபவம் சொல்லி தர்ற மாதிரி ஆசாங் கூட சொல்லி தர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆஹா ஆஹா, இப்பதான்டா பாயிண்டா பேசியிருக்க. நீங்க எப்பவும் பாயிண்டா தான் பேசுவீங்களா? இப்பதானப்பா பேச்சில் ஒரு ஜாயிண்ட் கிடைக்கும் ஜனங்களுக்கு. பாயிண்ட் ஜாயிண்ட் நல்லா இருக்கு. பேசுறது டல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். அசத்துறீங்க. அசத்துனா தானே வாழ்க்கையில ஒசர முடியும். பின்றீங்க. நானே ஜடாமுடியா வச்சிருக்கேன் தலையை பின்றதுக்கு. ஜடாமுடி வச்சிருக்கு முனிவர் கூட உங்களை மாதிரி பேச முடியாது. ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உனக்கு ஒன்றும் வேலை இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னா? நிறைய இருக்கு. அப்ப இடத்த காலி பண்ணுங்கிறேன். பண்ணிட்டேங்கிறேன். பெரியசாமியை புக் பண்ண போகிறோம். அதிக தொகை கேட்டால் என்ன பண்ணுறது? வகையா கேட்டு பார்ப்போம். அதிக தொகைலாம் கேட்க மாட்டாருன்னு நம்பிக்கை. ஒருவேளை கேட்டுட்டா? ஏய் நெகட்டிவ், நீ நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்க. உன்னை இறக்கி விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐ எம் சாரி. சாரி பூரின்னு எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு சொல்லாத ஐயா. ஐ ஹாவ் நோ லாரி டு கேரி யுவர் சாரி. இது அண்ணா பேரை சொன்னது, நான் சொல்லலை. நீங்கள் என்னைக்கு தான் சொந்தமாக சொல்லியிருக்கியே, அடுத்தவங்க மேட்ரு தூக்கி போட்டு தானே அசத்திக்கிட்டு இருக்கியே. எந்த விஷயத்தையும் எங்க இருந்து எடுத்தோங்கிறது முக்கியம் இல்லையா, எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம். அருமை அருமை அண்ணாச்சி, ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருவோம், நீங்கள் அதில் கிளாஸ் எடுங்க. அட கிளம்பி வாயா, வாயை திறக்காதடா, நான் ஒழுங்கா காரை ஓட்டணும். டிரைவிங் இஸ் த சைலன்ஸ் ஆர்ட்னு சொல்லியிருக்காங்க அண்ணாச்சி. ஐ சே சைலன்ஸ். கத்தி சொல்கிறத பார்க்கும்போது சினிமா ஷூட்டிங் தான் ஞாபகம் வருது. அப்படி என்ன ஷூட்டிங்கயா நீ சமீபத்தில் பார்த்த? சமீபத்தில் வேல் வாங்கி நாகராஜனோட டேஞ்சர் இந்த ரேஞ்சர் ஷூட்டிங் நான் பார்த்தேங்க. அப்படியா? ஐயோ, அந்த ஆள் தொடர்ந்து 10 படம் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்கான ஐயா. இந்த படம் கோல்டன் ஜூப்ளி அமையும்னு சொல்லியிருக்காருங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரா? எஸ் யுவர் ஆனர். இது காரா இல்ல கோட்ரா? ஐ திங்க். டோன்ட் ஸ்டார்ட் திங்கிங், பி சைலண்ட். குட், ஓகே. வாங்க வாங்க. வந்தோம். அருமை அருமை. பொறுமை. அருமையான தொடக்கமா இருக்கே. இருக்காதா பின்னே? எங்க ஸ்கூல்ல ஒரு ஆண்டு விழா வருது, நீங்க வந்து பேசணும். பேசிடுவோம். என்ன பன்மையில் சொல்கிறீங்க? நீங்கள் தாங்க பேச போகிறீங்க, நீங்கள் மட்டும்தான் பேச போகிறீங்க. உன்னை கையெடுத்து கும்பிடுவேன் ஐயா. பேசி முடிக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிதான். கரெக்ட். பொறுமை பூமியை விட பெருசு. போதும். அடடா, உங்க ஜோடி பொருத்தம் அருமை. நீங்க வந்து சோதிச்சு கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நீங்க எவ்வளவு தருவீங்க? உங்க திறமை இந்த ஊர் உலகம் அறிஞ்சது. அதுக்கு நாங்க வேலை பேச முடியுமா? என்ன அழகா பேசுறீங்க, நீங்களே பேசிடலாமே, எதுக்கு இன்னொரு ஆள்? என்னையா காலங்காத்தாலே வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க அருமையா பேசுவாருங்க அப்படின்னு அவரை சொல்றாரு, அப்ப நீங்களே பேச வேண்டியதான். என்ன ஏன் தேடி வாரிய? மன்னிக்கணும், ஒரு நிமிஷம். ராகு காலம் யமகண்டம் எல்லாம் உன் உருவத்தில் வந்திருக்கியா? உன் கூட கொஞ்சம் வெளியே ஏறியா, நான் பேசி முடிச்சுட்டு வாரேன். எஸ் யுவர் ஆனர். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போயா வெளியில் போயிருக்கியா, வாரேன். இந்த ஆள் என் அசிஸ்டண்ட்டு தான். கொஞ்சம் எசகு பிசக்கா சுருதி பேசாமல் பேசுவான். கூட்டு வந்தது தப்பு தான், அவன் பேசுனதும் தப்பு தான். தயவு செஞ்சு ஐயா நீங்கள் பொறுத்துக்கணும், மன்னிச்சுக்கணும். இது பெரிய மனுஷனுக்கு அழகு. நீங்க என்ன பொருத்தமா பேசுறீங்க. நன்றி. என்ன டாபிக்ல பேசணும், எந்த தேதியில பேசணும், அதை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேச போகிறீங்க. டாப்பிக்கை நீங்களே செலக்ட் பண்ணிவிடுங்க. வந்து நல்லபடியாக பேசி கொடுங்க. ஃபீஸை மட்டும் சொல்லிடுங்க. ஃபீஸு 10,000 கொடுத்துருங்க. ஓகே. நீங்கள் வெளியில் வந்து 50,000 1,00,000 கூட வாங்குறதா சொன்னீங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப குறைச்சிருக்கீங்க, கன்செஷன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஊரை சொல்லுங்க. ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் கீழநத்தம்
ஸ்கூலு சேதுராமன் ஹை ஸ்கூல். ஓ, சேதுராமன் ஹைஸ்கூலா? அது நான் படித்த ஹைஸ்கூலுங்க. எங்கள் அப்பா பேர் கூட சேதுராமன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ ஃபீஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? அதெல்லாம் முடியாது. பிடிச்ச மாதிரி சொன்னது தான். ரைட். எந்த தேதியில் வரனாலும் சொல்லிட்டேல ஐயா. ஜனவரி 10ஆம் தேதி. டன்.